ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் காமன் டிவிசர் ஆஃப் 4a² + 2a அண்ட் 4a² - 1. தமிழ்லன்னா அதுக்கு பேர் என்னது, மீப்போவா. இது ரெண்டுக்குள்ள மீப்போவா கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன, 4a² + 2a. இது ரெண்டு டேர்மில் எது காமனாக இருக்குது, 2a வெளியே எடுத்துருங்க. ஒரு 2 போயிருச்சுன்னா மீதி இங்கே ஒரு 2 இருக்கும், ஒரு a போயிருது மீதி ஒரு a இருக்கும், இங்கே 2a வெளியே போயிருது மீதி 1 இருக்கும். அடுத்த டேர்ம் என்ன, 4a² - 1. இது எப்படி எழுதிக்கலாம்னா 2a ஹோல் ஸ்கொயர். 1 வந்து எப்படி எழுதிக்கலாம், 1 ஸ்கொயர் எழுதிக்கலாமா. இது a² - b² ஃபார்முலா இருக்குது. 2a + 1 2a - 1. இப்போ இது ரெண்டுல எது காமனாக இருக்குது, 2a + 1 தான் இதுலேயும் காமனாக இருக்குது. இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் சிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு சாய் சதுரத்தின் மூலைவிட்டத்தின் நீளங்கள் 10 சென்டிமீட்டர் 24 சென்டிமீட்டர் எனில் அதன் ஒரு பக்க அளவு கேட்டிருக்காங்க. மூலைவிட்டம், இது ஒரு மூலைவிட்டம்னு வச்சுடுவோம். இது வந்து 10 சென்டிமீட்டர், இந்த மூலைவிட்டம் வந்து 24 சென்டிமீட்டர் அப்படின்னா ஒரு பக்க அளவு, இந்த பக்கம் ஏதோ ஒரு பக்கத்தோட அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து கரெக்டாக எப்படி வரும், சம வெட்டியே வெட்டும். அப்போ இந்த பகுதியோட வேல்யூ எவ்வளவு, இதோட வேல்யூ வந்து 5, இதோட வேல்யூ வந்து 12. ஏன்னா 24ல் பாதி 12, 5ல் 10ல் பாதி 5. இதுக்கு உண்டான டிகிரி வந்து என்னது, 90 டிகிரி. அப்போ இது ஒரு செங்கோண முக்கோணம் ஆயிருதா. அப்போ இது கர்ணம்னு ஆயிடுது. அப்போ கர்ணத்துக்கு வேணும்னா என்ன பண்ணணும், கர்ணம் ஸ்கொயர், கர்ணத்தோட ஸ்கொயர் என்ன ஆயிரும், பக்க அளவு ரெண்டு பக்கம் அளவு 5 ஸ்கொயர் + 12 ஸ்கொயர். 5 ஸ்கொயர்னா 25, 12 ஸ்கொயர்னா 144, ரெண்டையும் கூட்டிங்கன்னா 169 ஈக்குவல் டு 13 ஸ்கொயர்னு எழுதலாமா. அப்போ ஒரு பக்கம் வந்து என்னது, கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு 13 ஸ்கொயர்னா ஒரு பக்கம் வந்து இந்த கர்ணம்ங்கிறது 13. இதுதான் ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்குது. 5, 7, 8, 3, 9, 4 இதுக்கு சராசரி கண்டுபிடிக்க போகிறோம். இதை பேஸ் பண்ணி பின்னாடி ஒரு 2 கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துருக்கிறேன். இப்போ சராசரின்னு என்ன வரும், σxi/n, அதான் சராசரி. அதுக்கு என்ன சொல்லுவாங்க, x பார்னு சொல்லுவாங்க. இப்போ σxi இங்கே எல்லாத்தையும் கூட்டணும். 5 + 7 + 8 + 3 + 9 + 4 மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது, 6 நம்பர் இருக்குது. 5 7 கூட்டினா 12, 18 20, 23, 23ஓட 9 கூட்டினா 32, 32 4 36, 36 6ஆல் பார்த்தீங்கன்னா 6. அப்போ இந்த கணக்கோட சராசரி வந்து எத்தனை, 6. இப்போ இதே மாதிரி இப்போ இந்த கணக்கு எடுத்துக்கணும். இதுக்கு அதே மாதிரி எக்ஸ் பார் பார்த்தீங்கன்னா என்ன வரும், σxi இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். 7 + 9 + 10 + 5 + 11 + 6 மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது, 6 நம்பர் இருக்குது. இதே நீங்கள் கொடுத்தீங்கன்னா 16, 16 10 26, 26 5 31, 31 கொடுத்தா 42, 42 6 48, 48/6. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா வரும் 8 வரும். 1 6 6, 6 8 48, இது 8 வரும். சரிதானா. இந்த நம்பருக்கு சராசரி பார்த்தீங்கன்னா வரும் x பார் ஈக்குவல் டு σxi/n 10 + 14 + 16 + 6 18 + 8/6. இது பெரிய நம்பராக கூட்டுறது கஷ்டப்படும். இதை நீங்கள் கூட்டிங்கன்னா வரும், இது 10ன்னு வச்சுக்கோங்க. இது ரெண்டையும் கூட்டிங்கன்னா 30, 18 26, 26 6 32/6. இதை கூட்டிங்கன்னா வரும் 40, 40 30 72 வருமா. 72/6. இதை கேன்சல் பண்ணணும், 12 2 72. சரிதானா. இப்போ என்னென்னா இதே கணக்கில் 2 2 நான் கூட்டியிருக்கேன். இந்த நம்பர் என்னெல்லாம் இருக்கும், 5ஓட 2 கூட்டினா 7, 7ஓட 2 கூட்டினா 9, இப்படி ஒவ்வொன்றுலையும் 2 கூட்டினோம்னா எனக்கு சராசரி எவ்வளோ வருது, 2 கூடியிருக்கா. இங்கே உள்ள சராசரியோட 2 கூடியிருக்கு. இங்கே உள்ள கணக்கு அப்படி 2ஆல் பெருக்கியிருக்கேன் பாருங்க. 10 14 16 6 18 8 எல்லாத்தையும் 2ஆல் பெருக்கணும்னா எனக்கு சராசரி இங்கே என்ன இருக்கோ அதை 2ஆல் பெருக்கணும் சமமாக இருக்கா. அப்போது எந்த ஒரு நம்பர் கொடுத்துருந்தாலும் என்ன நம்பர் ஆட் பண்ணுறாங்களோ அதே அளவு சராசரியில் ஆட் பண்ணால் போதும். என்ன நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் அதே நம்பரை மல்டிப்ளை பண்ணால் சராசரி கிடச்சிருதா. இதை பேஸ் பண்ணி அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இப்போ மேலே உள்ள எக்ஸாம்பிள் படி பார்த்தாச்சுன்னா இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. The mean of 30 numbers is 30 if each number is multiplied by 6. ஒவ்வொரு இதோட சராசரி வந்து 30 இருந்தால் ஒவ்வொரு நம்பரையும் 6ஆல் பெருக்கல என்ன பண்ணணும், சராசரி 6ஆல் பெருக்கணும். 30 × 6 சராசரி 30 என்ன பண்ணணும், வந்து 6ஆல் பெருக்கணும். 30 × 6 180. இதுதான் ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. The sum of the deviations of the entries from the arithmetic mean is always அப்படின்னா சராசரியிலிருந்து அனைத்து உறுப்புகளின் விளக்கங்களின் கூடுதல் டேஷ் ஆகும். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளோடு பார்ப்போம். இப்போது இந்த கொஸ்டினில் அதே மாதிரி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். எக்ஸ் பார் ஈக்குவல் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது நமக்கு இது தேவைன்னு வச்சுக்கோங்க. σxi - x பார் அப்படி கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கணும். இப்போ ஒவ்வொரு டைமையும் கூட்டணும். 5லேருந்து எக்ஸ் பார் எத்தனை,
6. அப்போ 5லேருந்து 6 ஒவ்வொரு டேர்ம்லேருந்து கழிச்சு கழிச்சு கொடுக்கணும். ரெண்டாவது டேர்ம் என்ன 7. 7 மைனஸ் 6 ப்ளஸ் இது என்ன வரும் 8 மைனஸ் 6. இது 3 மைனஸ் 6. இது 9 மைனஸ் 6 ப்ளஸ் 4 மைனஸ் 6. இதுலேருந்து இதை கழிச்சிங்கன்னா -1, இதுலேருந்து இதை கழிச்சிங்கன்னா +1, இதை கழிக்கும் போது +2, இதை கழிக்கும் போது -3, இதை கழிக்கும் போது +3, இதை கழிக்கும் போது -2. இந்த -3க்கு இந்த +3 கேன்சல் ஆயிரும், இந்த -2க்கு இந்த +2 கேன்சல் ஆயிரும், இந்த -1க்கு +1 கேன்சல் ஆயிரும். அப்போ டோட்டலாக என்னது 0. ஓ எப்போவுமே சிக்மா xi மைனஸ் x பார் போட்டாச்சுன்னா டோட்டலாக ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் 0 வரும். சரிதானா? எக்ஸாம்பிள் படி பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ என்ன 0. ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. A rational number a by b where a and b are integers and b not equal to 0 is said to be standard form if the only common divisor of a and b. சரிதானா? தமிழில் சொல்லியிருக்காங்கன்னா a by b என்ற ஒரு விகிதமுறு எண்ணானது திட்ட வடிவத்தில் இருந்தால் ஏபியின் ஒரே பொது காரணின்னு கேட்டிருக்காங்க. ஏபிபி எப்படி இருக்கணும்னா 1/2 இது இருக்கலாம். இது வந்து ஒரு திட்ட வடிவம். 3/4 ஒரு திட்ட வடிவம். ஏன்னா இது ரெண்டுக்கு பொது காரணி வந்து என்னது 1ஆல் மட்டும்தான் ஒன்றால் மட்டும்தான் வகுப்படணும். இதே இது 8/12 கொடுத்தா இது வந்து பொது காரணி கிடையாது. ஏன்னா பொது காரணி என்ன இருக்குது 4 போடலாம். 2×8 3×12. சரிதானா? அப்போ ரெண்டுக்கும் ஒரே ஒரு பொது காரணி தான் இருக்கணும். அது 1 மட்டும்தான் இருக்க முடியும். இதுதான் அதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். இது ரெண்டு தான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். இது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கிடையாது. ஏன்னா அதை வந்து இன்னும் சுருக்கலாம். எதோ சுருக்க முடியாதோ அதுதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். அப்போ சுருக்க முடியாதுக்கு ரெண்டு புது காரணம் என்னவா இருக்கும் 1ஆ மட்டும் தான் இருக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 1500 ப்ளஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே 150 ப்ளஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு ஃபார்முலா இதுக்கு ரூல் என்ன வி போர்ட் மாஸ். வின்னா விண்குலம் இல்லைன்னா பார்னு அர்த்தம். பின்னா ப்ராக்கெட், ஓங்கிறது ஆஃப், டிங்கிறது டிவிஷன், எம்ங்கிறது மல்டிப்ளிகேஷன், ஏங்கிறது அடிஷன், எஸ்ங்கிறது சப்ராக்ஷன். இப்போ இந்த ப்ராப்ளத்தில் முதல்ல என்ன செய்யணும் பார் அதாவது விண்குலம் முதல்ல இதை சால்வ் பண்ணணும். அதுக்கு அடுத்து பண்ணணும் ஆஃப் இது இருக்குது ஆஃப் இல்லை. அடுத்து வந்து என்ன பண்ணணும் டிவிஷன் பண்ண வேண்டியதை பண்ணணும். அடுத்து மல்டிப்ளிகேஷன், அடுத்து அடிஷன், அடுத்து சப்ராக்ஷன் பண்ணலாமா? 1500 ப்ளஸ் ப்ராக்கெட் 150 × 2 ப்ளஸ் செட் ப்ராக்கெட். இது பாரில் இருக்கிறதுனால முதல்ல இதை பண்ணுவோம். 100 × 3 300. அடுத்து டிவிஷன் இதை பண்ணிங்கன்னா 1 நாள் 4 4 16 மிச்சம் 1 16 வரும். 4 16 இப்போ -44 செட் ப்ராக்கெட் க்ளோஸ் ஆயிரும். இப்போ 1500 ப்ளஸ் 150 × 2 ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணணும். இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிங்கன்னா இது என்ன ஆகும் 256 வரும். இந்த ப்ராக்கெட் க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும் மல்டிப்ளிகேஷன் பார்க்கணும். இப்போ 1500 எவ்வளவு 300 152 300 ப்ளஸ் 256. இப்போ 1500 ப்ளஸ் இது ப்ராக்கெட்டை முடிச்சிங்கன்னா என்ன வரும் 556. ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா இது எல்லாத்தையும் கூட்டும்போது 2056. ஆப்ஷன் டிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஒரு பரவலின் சராசரி மற்றும் முகடு முறையே 98 53 ஆகும். இடைநிலை அளவு காண்கன்னு கேட்டிருக்காங்க. முகடு ஃபார்ம் என்னன்னா முகடு ஈக்குவல் டு 3 இடைநிலை 2 சராசரி. இப்போ முகடு எவ்வளோ கொடுத்துட்டாங்க சராசரி ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. முகடு ரெண்டாவது. முகடு வந்து அப்போ 53 3 × இடைநிலை 2 × சராசரி எவ்வளோ கொடுத்துருக்காங்க 98. இப்போ இங்கே 53 98 2ஆல் பெருக்கி இங்கே கொண்டு வரணும். 2ஆல் பெருக்கிங்க 8 2 16 6 மிச்சம் 1 9 2 18 1 19. இங்கே வரும்போது 196 வரும். இது 3 இடைநிலை. இதை கூட்டினீங்கன்னா வரும் 9 249 வரும். ஈக்குவல் டு 3 இடைநிலை. அப்போ இடைநிலை வேணும்னா இங்கே 3 பெருக்கிட்டு இருக்கு. இங்கே வரும்போது என்ன ஆகும் வகுத்துரும். அப்போது M3 24 3 9 83. இதுதான் ஆன்சர்.